மேடையில் இருக்கிற போதகர்கள், தலைமை போதகர்கள் மற்றும் ஆங்காங்கே இருக்கிற எல்லா போதகர்களையும், சபை மக்கள் யாவரையும், நண்பர்கள் யாவரையும் இயேசுவை நாமத்தினாலே நாங்கள் வரவேற்கிறோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஒரு சில நிமிடங்கள் இந்த வேலையை குறித்து சாட்சி சொல்ல விரும்புகிறேன். இந்த ஆப்போசிட்டில் இருக்கிற இடத்தை தான் நாங்கள் பார்த்தோம். 10 சென்ட் வாங்க வேண்டும், 20 லட்சம் ரூபாய். இயலாத காரியமாக இருந்தபடினாலே ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் வாய்க்க பண்ணுவார் என்று சொல்லி நாங்கள் ஜெபித்து கொண்டிருந்தோம். பாஸ்டர் ஸ்டீவ் அவர்கள் தலைவராக வந்த பொழுது பாஸ்டர் தீமோத்தே அவர்களும் நானுமாக போய் பார்த்தோம். அவர்கள் ஸ்தாபனத்திலிருந்து 5 லட்சம் தருகிறேன் என்று சொன்னார்கள். நாங்கள் தேவை 20 லட்சம். 20 லட்சமும் ஸ்தாபனத்திலிருந்து நாம் கேட்க முடியாது. 5 லட்சம் தருகிறேன் என்று சொன்னதே ரொம்ப சந்தோஷம். ஜெபித்து கொண்டே இருந்தோம். இந்த இடம் 9.5 சென்ட். 9.5 சென்டும் 5.5 லட்சம் ரூபாய்க்கு தருகிறேன் என்று சொல்லி வந்தார்கள். கர்த்தர் வாய்க்க பண்ணினார். உடனே ஸ்தாபனத்திலிருந்து கொடுத்த 5 லட்சம் ரூபாயோடு 1 லட்சம் ரூபாய் நாங்கள் ஸ்தோத்திரம் தயார் பண்ணி இந்த இடத்தை முடிக்க ஆண்டவர் உதவி செய்தார். இந்த இடம் வாங்கினது தேவன் செய்த ஒரு பெரிய அதிசயம். இந்த ஆலயம் கட்டப்பட்டிருப்பது தேவன் செய்த ஒரு பெரிய அதிசயம். ஒத்திக்கு வாங்கியிருந்து 1,30,000 ரூபாய் கொடுத்த இடம் ஒத்திக்கு வாங்கி அங்கே செட்டு போட்டு ஆராதனை நடத்தப்பட்டு கொண்டிருந்தது. இந்த இடத்தில் ஆலயம் கட்ட வேண்டும் என்று தீர்மானித்த பொழுது பக்கத்து வீட்டில் சபை விசுவாசி அவர்களுடைய மாடியில் ஆராதனை நடத்தி அந்த 1,30,000 ரூபாய் கொண்டு இந்த இடத்துல வேலையை ஆரம்பித்தோம். ஒரு நபர் பேரை சொல்லக்கூடாதுன்னு சொல்லி பாஸ்டர் கிதியோன் அவர்களுக்கு ஃபோன் பண்ணி, நான் 5 லட்சம் தருகிறேன், கொஞ்சம் கொஞ்சமாக தருகிறேன், வேலையை செய்யுங்கள் என்று சொன்னார். அதிசயம், ஸ்தோத்திரம். இந்த ஆலய வேலை வளர்ந்தேறி வருகிறது. ஒவ்வொரு வேலைகளும் தேவன் செய்த பெரிய அதிசயம். தேவைகள் சந்திக்கப்பட்டது. எல்லாம் ரூப் மட்டத்துக்கு வந்துட்டோம். ரூப் போட வேண்டும். நாங்கள் 4.5 லட்சத்திற்கு முடித்து விடலாம் என்று யோசித்தோம். ஆனால் அதிகமானது. என்னுடைய மகள் ரூத் 2 நாள் எதுவும் சாப்பிடாமல் ஃபாஸ்டிங் இருந்திருக்கிறா. தெரியாது. தெரிஞ்சிருந்தால் ஃபாஸ்டிங் இருக்க விட மாட்டிருக்கோம். ஆனால் அவருடைய சரீரத்தில் பலவீனங்கள் உண்டு. இந்த ரூப் போடுகிற அன்று ஸ்தாபனத்திலிருந்து பணம் கொடுத்துருந்தாங்க. எல்லாம் ரெடி பண்ணி 4.5 லட்சம் கையில் வைத்திருந்தோம். ரூப் போடுகிற அன்று காலை 2 பேர், ஒருவர் 50,000 ஒருவர் 1 லட்சமும் மகளுடைய அக்கௌண்ட்டுக்கு அனுப்ப ஆண்டவர் கிருபை பாராட்டினார். அன்று மாலை ரூப் போட்டு முடிக்கும் பொழுது 6 லட்சம் ரூபாய், 1 ரூபாய் கடன் இல்லாமல் ஸ்தோத்திரம் காங்கிரீட் போட ஆண்டவர் உதவி செய்தார். தொடர்ந்து இப்படித்தான் எல்லா வேலைகளும். ஸ்தோத்திரம் வீடு பிரதிஷ்டை பண்ணோம். அது தான் சின்ன ஹாலாக போட்டு அதில் ஆராதனை நடந்து கொண்டிருந்தது. அதில் ஆராதனை நடத்திக்கொண்டே இந்த வேலைகளை பார்த்து கொண்டிருந்தோம். எல்லா வேலைகளும் நடந்து வருகிறது. வீட்டுக்கு இருக்கிற ஜன்னல் எல்லாம் புளியங்குடியிலிருந்து செய்து கொண்டு வந்தது. இங்கே இருக்கிற நிலைகள் எல்லாம் புளியங்குடியிலிருந்து வந்தது. ஃப்ரண்ட் டோர் புளியங்குடியிலிருந்து செய்து கொண்டு வந்தோம். இப்படி எல்லாம் ஆண்டவர் இந்த வேலைகளுக்கு தேவையானவைகளை சந்தித்து எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்ய ஆண்டவர் உதவி செய்தார். எல்லாம் முடிஞ்சிச்சு. ஃப்ளோர் போடணும், டைல்ஸ் போட வேண்டும் என்பது தான் விருப்பம். ஆனால் கையில் பணம் இல்லை. பாஸ்டர் கிதியோனை ஒருத்தர் சந்தித்து, என்ன போட போகிறீங்க? டைல்ஸ் போடணுன்னு இருக்கிறோம், ஜெபித்து கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னார்கள். அப்பொழுது அவங்க சொன்னாங்க, டைல்ஸ், அதுக்குரிய மணல், அதுக்குரிய சிமெண்ட்,
அதற்குரிய கூலி எல்லாவற்றையும் நான் தருகிறேன், நேர்த்தியாய் செய்யுங்கள் என்று ஒரு நபர், ஸ்தோத்திரம், சபைக்கு வருகிறவர்கள் ஒரு நபர் கொடுக்க ஆண்டவர் உதவி செய்தார். ஸ்தோத்திரம். அது முடிந்தது. ஃபேன் போட வேண்டும். இந்த ஊரை சேர்ந்தவர் மதுரையில் இருக்கிறார். அவர் ஆலயத்தை பார்க்க வந்தவர். ஃபேன் போட வேண்டிய 15 ஃபேன் நான் வாங்கி தருகிறேன் என்று அவர் பொறுப்படுத்தி கொண்டார். இப்படித்தான் ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவர் அதிசயமாய் நடத்தி இந்த நாளில் ஆண்டவருடைய நாம மகிமை கண்டு இதை பிரதிஷ்டை பண்ண ஆண்டவர் கிருபை பாராட்டி இருக்கிறார். தேவன் செய்த மகத்தான கிரியைகளுக்காக ஆண்டவரை நாங்கள் துதிக்கிறோம், ஆண்டவரை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம். மழை காலங்களில் வந்தால் இந்த பக்கமெல்லாம் தண்ணீர் பெருகி கிடக்கும். ஸ்தோத்திரம். தண்ணீர் பெருகி கிடக்கும் பொழுது அதில் அதிகமாக பாம்புகள் சாதாரணமாய் நடமாடக்கூடிய இடம். ஸ்தோத்திரம். ஆனாலும் இந்த இடத்தில் ஆண்டவர் கொடுத்து மேன்மையாய் இந்த இடத்தில் ஆலயத்தை கட்டி முடிக்க ஆண்டவர் செய்த மேன்மையான பாக்கியத்திற்காக ஆண்டவரை துதிக்கிறேன். பாஸ்டர் கிதியோனுக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் கர்த்தருடைய வார்த்தையாக, கர்த்தர் சொன்ன வார்த்தையாக நான் எழுதி வைத்திருக்கிறேன். சனிக்கிழமை இங்கே வந்து அவர்களை ஹாஸ்பிட்டல் அழைத்து கொண்டு செக்கப் முடித்துவிட்டு இங்கே விட்டு 10 மணிக்கு வீட்டுக்கு போய் சேர்ந்தோம். 10 மணியிலிருந்து தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜெபித்து கொண்டிருந்தேன் மறுநாள் ஆராதனைக்காக. அப்பொழுது புளியங்குடியின் ஆராதனைக்காக ஜெபித்து கொண்டிருந்தேன். ஆண்டவர் தெளிவாய் சில காரியங்களை பேசினார். கிதியோனுக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் இந்த சபைக்கும் இந்த ஊழியத்திற்கும் உரிய தீர்க்க தரிசன வார்த்தையாக இதை சொல் என்று சொன்னபடியினாலே உடனே நான் அதை எழுதி வைத்திருக்கிறேன். தோத்திரன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியால் இதோ உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான். பூட்ட பிரயாசப்படுகிறவன் சங்கரிக்கப்படுவான். உன் அலைச்சல்கள், பிரயாசங்கள், அவமானங்கள், அற்பமாய் நடத்தப்பட்ட நிலைகள் எல்லாவற்றையும் நான் அறிந்திருக்கிறேன். உன்னை திரளாய் பெருக பண்ணுவேன், உன்னை திரளாய் பெருக பண்ணுவேன், உன்னை திரளாய் பெருக பண்ணுவேன். ஸ்தோத்திரம். 1 ஏக்கர் உனக்கு தருவேன், அது 11 ஏக்கராக மாறும். நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். எவ்வளவு மேன்மைகள் வந்தாலும், எவ்வளவு லட்சங்கள் கோடிகள் உன் கரத்தில் வந்தாலும் இருமாப்பாயிராதே, அன்பாயிருங்கள், தாழ்மையாயிரு, தகப்பனாயிரு. நான் உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணி உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறான். கர்த்தருடைய வார்த்தையை அறிவித்து என் வாக்கை இதை முடிக்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ பாஸ்டர். நல்ல சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் ஒரு வார்த்தைகளுக்காக, நல்ல அனுபவ சாட்சிக்காக கர்த்தரை நான் மகிமைப்படுத்துகிறேன். இப்பொழுது ஒரு ஸ்தல சபை போதகர் பாஸ்டர் கிதியோன் ஒரு 2 நிமிஷம் அல்லது ஒரு 5 நிமிடம் தன்னுடைய அனுபவ சாட்சியை அவர்கள் சொல்ல கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலும் ஆண்டவருடைய இரக்கத்தினாலும் இந்த ஆலயத்தை இம்மட்டும் கட்டி முடிக்க ஆண்டவர் கிருபை பாராட்டினார். மாமா சொல்லும் பொழுது எனக்கு அவ்வளோ அழுக தாங்க முடியலை. ஏன்னா கர்த்தர் என்னோட பேசின அந்த வார்த்தை இதுவரைக்கும் நான் யார்கிட்டையும் சொல்லலை, என் மனைவி கூட தெரியாது, யார்கிட்டையும் சொல்லலை. கடவுள் எனக்கு என்னென்ன சொன்னாரோ அதையெல்லாம் அவங்க இன்றைக்கி தீர்க்க தரிசனமாக அவங்க ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் வெளிப்படுத்தி அந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார். அப்படிங்கப்போ ஆவியானவர் என்னோட இருக்கிறார், பரிசுத்த கடவுள் என்னோட இருக்கிறார் என்பதை நினைத்து என்னால் அழுக தாங்க முடியலை. என்னால் கர்த்தர் இந்த ஊழியத்தில் அவர் மகிமைப்படுவார், இந்த ஊழியத்தில் அவர் வல்லமையாய் கிரியை செய்வார். நம்முடைய ஸ்தாபனத்திற்கு இதுவரைக்கும் எல்லா விதத்திலும் நான் உண்மையாக இருந்திருக்கிறேன். கடைசி பரியந்தம் என் ஜீவன் இருக்கிற வரைக்கும் நம்முடைய ஸ்தாபனத்துக்கு எல்லா விதத்திலும் உண்மையாக இருக்க ஆண்டவர் எனக்கு கிருபை பாராட்டுவார். 2017ஆம் ஆண்டில் இந்த இடத்தை வாங்கினோம். 2028 ஜனவரி 17ஆம் தேதி இந்த ஆலயத்தை தொடங்கினோம். நம்ம சொன்னது போல் 1,30,000 ரூபாய் கையில் வைத்து கொண்டு பழைய ஆலயத்தை நான் சில நிமிடத்தில் முடிச்சிருவேன். பழைய ஆலயத்தில் தொடர்ந்து 3 ஆண்டுகள் ஆண்டவர் உபவாசத்தில் என்னை இருக்க சொன்னார். இந்த ஆலயம் கட்டுவதற்கு முன்பாக
தொடர்ச்சியாக 3 ஆண்டுகள் காலையில் நான் என் பழைய சர்ச்சு, தகரம் போட்ட சர்ச்சு, எங்கள் மண்டல ஊழியர்களுக்கு தெரியும், டெய்லி காலையில் சாப்பிடாமல் பிள்ளைகளை விட்டுட்டு சர்ச்சுக்கு போயிடுவேன். 3 வருஷமாக அழுதேன் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இந்த தகர ஷெட்லேயே தான் என் வாழ்க்கையை முடிச்சிருவீங்களா? இந்த தகர ஷெட்டில் தான் என் ஊழியம் இருக்குமா? 9 ஆண்டுகள் இதில் நான் நடத்தி கொண்டிருக்கிறேன். அதற்கேற்ற பெரிய வளர்ச்சி இல்லை, அதற்கேற்ற பெரிய காரியங்கள் நடக்கலை. 3 ஆண்டுகள் உபவாசத்தில் நான் ஜெபித்த பொழுதுதான் கர்த்தர் ஏராளமான வார்த்தைகளை எனக்குள்ளே தந்து இந்த ஆலயத்தை கட்ட அவர் ஆரம்பித்தார். நான் கடைசியாக பழைய ஆலயத்தில் 2 கைகளை உயர்த்தி நான் ஆண்டவர்கிட்ட பல மணி நேரம் அழுதேன். 2 கையை உயர்த்தி நான் அழுது சொன்னேன், ஏசப்பா, இந்த வத்திராப்பில் நீங்கள் என்னை ஊழியத்துக்கு கொண்டு வந்த நாளிலிருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்கள் தந்த ஒவ்வொரு ரூபாய்க்கும் நான் உண்மையாக இருந்திருக்கிறேன். என்னை நீங்கள் நம்புனீங்கன்னா என் 2 கையை நான் உயர்த்தி ஜெபிக்கிறேன், என்னை நம்பி லட்சங்களை தாங்க, அதுக்கும் நான் உண்மையாக இருப்பேன்னு நான் சொன்னேன். கர்த்தர் அந்த ஜெபத்தை இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். அதற்கப்புறம் தான் என் வாழ்க்கையிலே 50,000 ரூபா இருக்கிற கட்டுக்கட்டாக நான் வாங்க, காணிக்க வாங்க. அது வரைக்கும் 1 லட்சம், 1 லட்சம், 2 லட்சம், 5 லட்சம் அப்படிலாம் நிறைய பேர் காணிக்க கொடுக்கும்போதெல்லாம் நான் அழுதேன், ஆண்டவரே நான் சொன்ன ஒத்த வார்த்தையை நீங்கள் கனப்படுத்தி வச்சுட்டீங்களப்பா, என் கையை நம்பி லட்சங்களை தந்தீங்களப்பா, எல்லாம் காணிக்க. ஒவ்வொரு தடவையும் இந்த வேலைக்கு ஒவ்வொரு முறையும் மாமா சொன்னது போல் ஜெபிக்க 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 யாரோ ஒருத்தர் வருவாங்க. நாங்கள் யார்கிட்ட இதுவரைக்கும் கேட்கல. எங்கள் ஸ்தாபனத்தின் மூலமாக ரசீது புக்கெல்லாம் அடிக்கக்கூடாது, எங்கள் ஸ்தாபனத்தின் ஒழுங்கு அது. எந்த ரசீது புக்கும் அடிக்கலை, எந்த யார்கிட்டையும் கேட்கலை. எங்கள் ஸ்தாபனத்தில் கேட்பது எனக்கு உரிமை இருக்கிறது, அதனால் நான் கேட்டிருக்கிறேன். மற்றபடி ஆண்டவரிடத்தில் நாங்கள் அழுவோம். அந்தந்த வேலைகளுக்கு வேண்டிய அத்தனை பணங்களையும் கர்த்தர் இதுவரை தந்து எங்களை ஆச்சரியமாக இந்த ஆலயத்தை கட்ட வைத்திருக்கிறார். அல்லேலூயா. வீடு கட்ட வேண்டும் என்று துளியளவும் எங்களுக்கு எண்ணம் கிடையாது. வீடு கட்ட வேண்டும் என்று எங்கள் மனதில் துளியளவும் எண்ணமே இல்லை. ஆலயத்தை அந்த பழைய ஷெட்டை இங்கே கொண்டாந்து போடணும், பழைய ஷெட்டை கொண்டாந்து போட்டு ஆராதிப்போன்னு நினச்சோம். இங்கே அருகில் இருக்கிற எங்கள் விசுவாசி அருமையான கல்பனா டீச்சர் அவங்க தான் சொன்னாங்க, பாஸ்டர் அதே ஷெட்டு இங்கே போடக்கூடாது, இங்கே பாம்பெல்லாம் நிறைய நடமாடும், அது வரைக்கும் நீங்கள் எவ்வளவு நாள் நடத்தணுமோ எங்கள் வீட்டில் நடத்துங்கன்னு சொல்லி 18 மாதங்கள் அங்கே ஆலயம் நடந்தது. மாடியில் அங்கே ஆலயத்தின் நடத்தி கொண்டே தான் இந்த வேலையை ஆரம்பித்தோம். வேலை 2ம் செய்யலன்னு நினைக்கல. ஒரு பக்கமாக முதல்ல கட்டினோம். அப்போ சில பெர்மிஷன் காரியங்கள் எல்லாம் அந்த பக்கமும் கட்ட வேண்டும் என்கிற ஒரு நிர்பந்தம் வந்த பொழுது தான் ஆண்டவர் இதை நடத்துகிறார் என்று நாங்கள் நினைத்து கொண்டோம். அதன் பின்பு நம்முடைய ஸ்தாபன தலைவர் ஐயா அவர்களை சந்தித்த பொழுது சிறியதாய் ஆலயத்தை கட்டுங்கள் அப்படின்னு சொன்ன அவங்க வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த பக்கத்தில் ஆலயமாகத்தான் அதை கட்டினோம். முதலாவது அதை முடித்து அதில் ஆராதனை ஆரம்பித்த பின்பு சில நாட்களுக்கு அப்புறம்தான் இந்த ஆலயத்தை கட்ட ஆண்டவர் கிருபை தந்தார். அப்பொழுது அதை வீடாக மாற்றவும் ஆண்டவர் கிருபை தந்தார். எல்லாம் ஆண்டவர் சொன்னதைத்தான் நாங்கள் இதுவரைக்கும் செய்திருக்கிறோம். அவருடைய நாமம் மகிமைப்படட்டும். என் காலில் ஏற்பட்ட இந்த பலவீனம் 3 ஆண்டுகள் இந்த ஆலய கட்டுமான பணிக்காக அத்தனை வேலைகளிலும் நின்று செய்ய ஆண்டவர் என்னை பலப்படுத்தினார். இந்த கடந்த 8ஆம் தேதி அன்றைக்கு வீட்டுக்குள்ளே தான் ஒரு வேலை செய்து கொண்டிருந்த பொழுது கால் தவறி விழுந்து இந்த பலவீனம் வந்து விட்டது. நான் ஆண்டவர்கிட்ட ஒன்றுமே சொல்லலை, ஆண்டவரே நீங்கள் எனக்கு ஏன் இப்படி செஞ்சிட்டீங்க, பிரதிஷ்டைக்கு எத்தனை பேர் வருவாங்க, நான் இப்படி உட்கார்ந்துருக்கா, அப்படி எதையும் கேட்கல. ஆண்டவரே நீர் நடத்துகிற பாதைக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன், நீர் நடத்துகிற இந்த வழிகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். ஆண்டவரே இந்த பிரதிஷ்டை ஆராதனை நீங்கள் மகிமைப்படணும், நான் தொடர்ந்து உங்கள் ஊழியத்தை உற்சாகமாக செய்வேன், ஒருபோதும் உங்களை குறை சொல்லவே மாட்டேன்னு கடந்த சண்டே ஆராதனையில் எங்கள் சர்ச்சில் ஆண்டவர் நடத்துகிற பாதைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். ஆண்டவர் நடத்துகிற பாதைகளில் நம்ம முறுமுறுக்கக்கூடாது, ஆண்டவர் நடத்துகிற பாதைகளில் விசுவாசத்தை வெளிப்படுத்தணும் அப்படின்னு ஆண்டவர் எனக்கு வார்த்தையை தந்து பிரசங்கிக்க வைத்தார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். கடைசியாக கடந்த 2023ஆம் ஆண்டு ஆண்டவர் என்னோட பேசி தரிசன ஜெபம் அப்படின்னு ஒரு தரிசன ஜெபத்தை எனக்கு தந்து தினம்தோறும் எங்கள் விசுவாசிகளை சுமார் 15 பேர் இப்போ அந்த ஜெபத்தில் இருக்கிறாங்க. 2 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக 2023 ஜூலை 1ஆம் தேதி தினம்தோறும் மாலை 6 மணி முதல் 7 மணி வரை அந்த ஜெபத்தை ஆரம்பிக்க கர்த்தர் சொன்னார்.
அதன்படி முதல் 3 மாதங்கள் நான் எங்கள் சபையில் சொன்னேன், 6 மாதம் இந்த ஜெபம் நான் ஸ்டாப்பாக நடக்க போகுது. டெய்லி கத்தர் ஜெபிக்க சொல்கிறாரு. அதனால் நம்ம ஜோமனுன்னு சொன்ன உடனே எல்லாரும் ஒத்துக்கொண்டு வேக வேகமாக அந்த ஜெபத்தில் ஃபோன் வழியாக இணைந்தாங்க. ஜெபிக்க ஆரம்பித்தோம். ஒரு 3 மாதம் எங்கள் சபைக்காக மாத்திரம் ஜெபித்தோம். அப்புறம் கத்தர் சொன்னார், உன் சபைக்காக ஜோமனை இந்த ஜெபத்தை நான் ஏற்படுத்தலை, நீ தேசத்துக்காக ஜெபிக்கணும், அதை ஜனங்களுக்கு கற்றுக்கொடுன்னு சொன்னார். அதன்படி திங்கட்கிழமை எங்கள் சபை ஊழியங்களுக்காக, செவ்வாய்க்கிழமை வத்திராயிருப்பு பட்டணத்திற்காக மாத்திரம், புதன்கிழமை எங்கள் வத்திராயிருப்பு தாலுகாவுக்காக, வியாழக்கிழமை விருதுநகர் மாவட்டத்திற்காக, வெள்ளிக்கிழமை தமிழ்நாட்டிற்காக, சனிக்கிழமை இந்திய தேசத்திற்காக, ஞாயிற்றுக்கிழமை உலக நாடுகளுக்காக எங்கள் சபை மக்களை தினந்தோறும் இத்தனை பாரத்தை கொடுத்து, அவங்களுக்கு சனிக்கிழமைனாலே இந்தியாவுக்கு ஜோமனன்னு ஞாபகம் வரணும், ஞாயிற்றுக்கிழமைனாலே உலக நாடுகளுக்காக ஜோமனன்னு ஞாபகம் வரணும் அப்படின்னு அவங்கள உற்சாகப்படுத்தி அந்த 2023ஆம் ஆண்டு அந்த டிசம்பர் 31ஆம் தேதி ஆராதனையில் சொன்னேன், இந்த ஜெபம் 6 மாதம்னு சொன்னேன். கத்தர் இதை நிப்பாட்டக்கூடாதுன்னு சொல்கிறாரு. அதனால் கத்தர் வருகை வருகிற வரைக்கும் நம்முடைய சபையில் இந்த தரிசன ஜெபம் கடைசி வரைக்கும் நடக்கும். என் ஜீவன் இருக்கிற வரைக்கும், ஆண்டுடைய வருகை தாமதிக்கிற வரைக்கும் இந்த தரிசன ஜெபம் விடவே கூடாது அப்படின்னு சொல்லி 2 ஆண்டுகள் இதுவரைக்கும் ஜெபித்து முடிக்க கத்தர் கிருபை தந்திருக்கிறார். 1ஆம் ஆண்டு முடியும் பொழுது பாஸ்டர் கோபிநாத் அவங்க வந்து இங்கே நல்ல கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்து நம்மளை ஜெபத்தில் நடத்தினாங்க. 2ஆம் ஆண்டு முடிந்த இந்த போன மாதம் பாஸ்டர் பிரைசன் அவங்க வந்து நல்ல இந்த புதிய ஆலயத்தில் துதி ஆராதனை நடத்தி கொடுத்தாங்க. எங்களுடைய பெரிய தரிசனம் பாஸ்டர், நம்முடைய தலைமை பாஸ்டர் சொன்னது போல் அவங்க நிறைய பேர் எனக்கு சொல்லிட்டாங்க, இன்றைக்கி பாஸ்டர் மூலமாக ஆண்டவர் சொல்கிறாரு, பல ஆராதனைகளை நடத்தி ஆண்டோடைய நாமத்தை இந்த பட்டணத்தில் வல்லமையாய் மகிமைப்படுத்தணும். இந்த வத்திராயிருப்பு ஊரில் இருக்கிற அத்தனை அந்தகார வல்லமைகளையும் பிசாசின் கிரியைகளையும் மேற்கொள்ளுகிற சபையாக எங்கள் ஊழியத்தை சபையும் எல்லா சபைகளையும் ஆண்டவர் மாற்றுவாராக. கடைசியாக என்னுடைய இந்த பலவீனத்தின் மத்தியிலையும் நிறைய பேருக்கு ஃபோனில் தான் சொன்னேன், சிலருக்கு வாட்ஸ்அப்பில் தான் அனுப்புனேன். அதை கேட்டு சிலர் சொல்லாமல் கூட நீங்கள் வந்த முகங்களெல்லாம் பார்க்கும் பொழுது மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறது. உங்கள் எல்லாருக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். என்னோடு படித்த கல்லூரி நண்பர்கள், வேதாகம கல்லூரியில் படித்த நண்பர்கள் வந்திருக்கிறாங்க, உறவினர்கள் வந்திருக்கிறீங்க, என்னுடைய மண்டலத்தில் இருக்கிற போதகர்கள், எங்கள் தாலுகா ஐக்கியத்தில் இருக்கிற போதகர்கள், விருதுநகர் மண்டலத்தில் இருக்கிற போதகர்கள், இன்னும் வெளியூரில் இருந்து பாஸ்டர் ராபின்சன் அவங்க, அதை போல் பாஸ்டர் பால் பிரகாசம், இப்படி எட்வின் வினோத்குமார், வெளியில் இருக்கிற அத்தனை பாஸ்டர்ஸும் வந்திருக்கிறதுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும்.